நாங்கள் இப்போ அப்டிஷ்கேன்னு சொல்லிட்டு ஒரு டவுனில் இருக்கோம். இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா எது ஃபேமஸ்னால் இந்த ராக் கட் கேவ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. இது வந்து பல சிவிலைசேஷன்ஸ் தாண்டி வந்திருக்குங்கிறாங்க. ஃப்ரம் 2nd centuryலேருந்து நினைக்கிறேன் நான். இதில் சில ப்ரீஃபிங்ஸ் இருக்குது, பட் எனக்கு கிளியராக அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அயன் ஏஜ்லேருந்து இங்கே வந்து மனுஷங்க வாழ்ந்திருக்கான எவிடன்சஸ்லாம் இருக்குது. ஸோ பல்வேறு கல்ச்சர்ஸ் அதை க்ராஸ் பண்ணி வந்திருக்கு. பல்வேறு மன்னர்கள், அப்புறம் பல கல்ச்சர்ஸ் லைக் கிறிஸ்டின் எம்பரர், முஸ்லீம் எம்பரர்ஸ், இவங்களுடைய அண்டர்லாம் வந்து இது பல்வேறு மாற்றங்களை சந்தித்து இந்த இடம் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்குற இடம் தான் அது. ஸோ இது ஒரு ரிவரோடைய பேங்க்கில் தான் இருக்குது. அந்த ரிவர் பேர் வந்து காவேரி அப்படிங்கிறாங்க, காவேரி மாதிரி. அதான் நாங்கள் விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் எங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் அது. ஸோ இது ரிவரை ஒட்டியே தான் இந்த ராக் சிட்டி இருக்குது, அதாவது ராக்கி இந்த டவுன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரிவரை ஒட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் மனுஷங்க நாகரிகம் வளர்ந்து தான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது இங்கேயும் வந்து மனுஷங்க வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்குது, அதனால் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும். ரொம்ப அருமையான ஒரு இடம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜார்ஜியாவில் எங்கே கேமரா வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. எங்கே வச்சாலும் அது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டாக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் நீங்கள் கேப்சர் பண்ணுற வியூவை நீங்கள் கேமராவை எங்கே வச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு இடமா தான் அது கேப்சர் ஆகும். அப்பேற்பட்ட இடம் தான் ஜார்ஜியா. எடுக்கிறியா ஒரு வீடியோ? ஓகே. நானும் தேவோட டைவ் பண்ணோம். விஷ் பண்ணிட்டீங்களா? ஜெய் காளிகாம்பா. ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிட்டு தான் கட்டணும். விஷ் பண்ணிட்டாரு, சொல்ல மாட்டாரு. பண்ணிட்டு கட்டனானா காளிகாம்பா. ஷூ லேஸ் கட்டறவங்க கட்டணும். அப்படிதான் கட்டணும். ஓகே. நீங்க கட்டுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லாமே கேவ்ஸ். அங்கே ஒரு சர்ச் இருக்கு. இது ஒரு டவுன், ஓல்டு டவுன். எந்த செஞ்சுரிங்க? 2nd century. அயன் ஏஜ்ல இருந்து. அது எனக்கும் கிளியரா அது 2nd century தான் போட்டுருக்கு, பட் அதுக்கு முன்னால இருந்து பேப்பர் இருக்கலாம். அயன் ஏஜ் எப்போ ஃபார்ம் ஆச்சு. அப்படி ஜீரோ பிளான் கட்டி சொல்லு. இது செல்ஃபி ஸ்டிக்ல என்னது? அடுப்பு தான் எல்லாமே. அடுப்பா? இவ்வளோ பெரிய அடுப்பு என்ன சொல்றாங்க? இதுல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். சாப்பாடெல்லாம் பார்த்தோம். ஸ்டோர் பண்ணிருக்கு. ஸ்டோரேஜ் யூனிட் ஆகும். அப்பெல்லாம் இதுல தான் ரூம் மாதிரி இருந்திருக்காங்க பாப்பா. படிபுரமாக தான் இருக்கு. என்ன இருக்கு?
அதான் மேலே இருக்கும். நாங்கள் இந்த ஊரோட பேர் எனக்கு மறந்து போச்சு. ஒரு தடவை சொன்னேன், மறுபடியும் என்னன்னு சொல்ல வரல. பார்த்தீங்கன்னா மேலே அந்த கேவ், அந்த ஃபார்மேஷனை காட்டுச்சுன்னா ராக்லேயே ஒரு கேவ் ஷேப் பண்ணி அங்கே மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் இதேமாரி இடத்துல வந்து பாறைகள்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க. வினோத் லவ்ஸ் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் லூஸ் தரமாக அதுமாரி ஏதாச்சும் எழுதி வச்சுருப்பாங்க. அதேமாரிலாம் இங்கே எதுவும் கிறுக்குத்தனங்கள் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சச் பியூட்டி. பிளசண்டா இருக்கு கிளைமேட். நமக்கு ஸ்மெல் தெரியுது, அதே ஒரு ஸ்மெல், ட்ரீஸோட ஸ்மெல் இல்லை? கேமரா எங்கே வச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு இடமா தான் அது கேப்சர் ஆகும். அப்படிப்பட்ட இடம் தான் ஜார்ஜியா. இது ஒரு இடம், இப்போ இது ஒரு ரோடு, இது ஒரு இயற்கை. அட போங்களாடே. எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா கெஃபேஸும் ஒரு வியூ பாயிண்டோடவே இருக்கு. இந்த லேக் ரிவருக்கு பக்கத்துல. இது இன்னொரு ஓல்டு டவுன்ல இருக்கிற சர்ச். ஸோ இங்க வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளேஸ்ல வந்து ஜீசஸை வந்து க்ரூசிஃபை பண்ணதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ பழைய சர்ச்னு சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது சர்ச். எந்த வியூ எடுக்கணும்னு எனக்கு தெரியல, எது பெட்டர் வியூன்னு தெரியல. ஸோ இந்த சர்ச் எங்கே இருக்குன்னா, ஆமாம், ஃபுல் சிம்பிளிசியே தெரியுது. இது வந்து எந்த வியூ எடுக்கணும்னு எனக்கு தெரியல, எது பெட்டர் வியூன்னு தெரியல. ஸோ இந்த சர்ச் எங்கே இருக்குன்னா, ஆமாம், ஃபுல் சிம்பிளிசியே தெரியுது. இது வந்து